ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல எவ்வளோ நேரம் ஆனாலும் மொறுமொறுப்பு மாறாத பக்கோடா எப்படி செய்கிறது, அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம செய்ய போகிற பக்கோடா எவ்வளோ நேரம் ஆனாலும் கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே மொறுமொறுப்போட நம்ம வீட்லேயும் செய்யலாம். இதுக்கு நான் 3 வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதே 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், பத்தலைன்னா நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் சூடான எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த அந்த மாவில் சேர்த்துட்டு எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியது தான். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவும் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் கடலை மாவோடு சேர்த்ததுனால எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த மொறுமொறுப்பு தன்மை மாறாமல் இருக்கும் நம்மளுடைய இந்த பக்கோடாவில். இதே மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நீங்களும் அடிக்கடி செய்வீங்க. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி எடுத்துடலாம். 2 பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ 2 பக்கம் வெந்து வந்துருச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடைகளில் வாங்குறத விட நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. மொறுமொறுப்பான பக்கோடா ரெடி.